இளவரசர் சாருக்கு வந்து நான் பேசிக்கலி ஒரு கேமராமேனாக தெரியும். நினைத்தேன் வந்தாயோட சினிமாட்டோகிராஃபரே இளவரசன் சார் தான். எனக்கு இந்த படம் வந்து தேவயானி மேம் 2.0 ஆக்டிங்கை வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். இந்த ஃபிலிம் கூட நல்ல கனெக்ட் ஆச்சு எனக்கு. நான் தான் பெஸ்ட் ஐ திங்க் டு டூ திஸ் ரோல். ஸோ உங்களுக்கே இந்த படம் வந்து எவ்வளோ ஆப்டாக இருந்தது? 100% ஆப்ட் கதை தான் இது. ஏன்னா நானும் ஒரு அம்மா, எனக்கும் 2 பெண் குழந்தைங்க இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து தேவயானி மேம் தான் ஸ்கிரிப்ட்குள்ளே வந்தாங்க. அப்புறம் அதுவே எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தது. தேவயானி மேம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, ஏதாவது சொல்லுவாங்களா. கதையை நம்ம பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கு காரணமே இந்த குழந்தைகள் தான். மாடர்ன் சொசைட்டியில் இந்த குழந்தைகளோட பிளேஸ்மெண்ட் என்ன? நான் என்னோட ஆன்ஸ்க்ரீன் வைஃப் கண்மணி பாப்பா எங்களை சுற்றி ட்ராமா நடக்கும். இப்போ குழந்தைகளை நடிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு தான். அது உண்மையிலே ரொம்ப 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 டஃப்பான ஒரு இதுதான். டைரக்டர் சார் அப்படி சொல்றாரு. ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, எப்போ நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு தேவயானி மேமோட ஒரு சிங்கிள் உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் எதிர்பார்க்கலாம். அப்படி ஒரு இதுதான் இது சிங்கிள் உமன் சென்ட்ரிக் தான். ஆமா, பின்ன இது அவுட் அண்ட் அவுட் தேவயானி மேமோட படம். அவங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு மூவியாக இருக்கும். என்ன நினைப்பதை எல்லோருக்கும் சொல்லும் மாலை முரசு வாழ்கவே. மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. நிழற்குடை மூவி டீம்லேருந்து டைரக்டர் சிவா அரவிந்த், ஆக்டர் தர்ஷன் அண்ட் அவர் எவர்கிரீன் தேவயானி மேம் அண்ட் ஆக்டர் விஜித் பிரதர் அண்ட் இஸ் டாட்டர் அஹானா. எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கும். ஸோ இந்த படத்தோட டைட்டில் இருந்தே நான் போயிருன்னு நினைக்கிறேன். நிழற்குடை அப்படிங்கிற ஒரு விஷயம். நிழல்ல இருந்தால் குடையே நமக்கு தேவையில்லை. ஆனால் எதுக்கு இந்த டைட்டில் நிழற் பிளஸ் குடை அப்படிங்கிற ஒரு விஷயம்? குடை இருந்ததுன்னு நல்ல. ஆமாம், அந்த ஒரு விஷயம் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. ஸோ இந்த ஒரு பக்கம் பார்த்துட்டே இருந்திருப்போம் மேம். ஒரு லாங் ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பட் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், தொட்டாசி நீங்க அப்படிங்கிற ஒரு படம். அதில் சார் இருந்திருப்பாரு. 13 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்களோட டீம் இப்போ ஒரு பக்கம் இருக்கு. இந்த ஒரு கதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கான ரீசன்? ரொம்ப நல்ல கதை. பேசிக்கலி ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அதே மாதிரி டீமு, எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண டீமு, அதே அவங்களுக்கு கூட மறுபடியும் இணைந்து ஒர்க் பண்ணுறது பெரிய ஒரு பாக்கியமோ ஒரு சந்தோஷமோ. அட் த சேம் டைம் எனக்காகவே எழுதின ஒரு கதை மாதிரி ஒரு கதாபாத்திரமும் அவ்வளோ அழகாக இவ்வளோ வருஷங்கள் கழிச்சுட்டு எனக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது இட்ஸ் பியூட்டிஃபுல். அந்த ட்ரைலர்லேயே ட்ரைலர்லேயும் டீசர்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்த கமெண்ட்ஸே தேவயானி மேமுக்கு ரொம்ப ஹாட்டான ஒரு ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே அந்த கேரக்டர் பார்க்குறப்போ, இங்கே உங்களை பார்க்குறப்போ நீங்கள் கேரவன் போனீங்க, என்னை பார்க்குறப்போ டக்குன்னு எனக்கு என்ன லிங்க் ஆச்சு அப்படின்னா, நிறைமாத நிலவே வாவா நடைப்போடு மெதுவாக அந்த ஒரு வைப்பு தான் வந்தது. ஸோ உங்களுக்கே இந்த படம் வந்து எவ்வளோ ஆப்டாக இருந்தது? 100% அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. 100% ஆப்ட் கதை தான் இது. ஏன்னா நானும் ஒரு அம்மா, எனக்கும் 2 பெண் குழந்தைங்க இருக்குது. அண்ட் எனக்கும் அந்த பேரண்டிங் பற்றி நல்லா தெரியும். இது வரைக்கும் நல்ல ஒரு பேரண்ட்டாகவே இருந்திருக்கோம் நானும் சாரும் 2 பேரும். குழந்தைங்க விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப அழகாகவும் பாதுகாத்து இது வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எங்களோட வேலைகள், தினசரி வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் இந்த ஃபிலிம் கூட நல்ல கனெக்ட் ஆச்சு எனக்கு. அவர் சார் கதை சொல்லும்போதே நல்ல இது வந்தது. நான் தான் பெஸ்ட் ஐ திங்க் டு டூ திஸ் ரோல். ஐ திங்க் ஐ கேன் கன்வே இட் இன் அ பெட்டர் வே. ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம பிரதரோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று இருக்கும், மவஜீவன ஏதுனா அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் 90 கிட்ஸ் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ஹார்ஸ் இருந்தது. இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறப்போ இப்போ ஒரு அடுத்த கட்டமாக ஒரு கப்பலாக பண்ணியிருப்பீங்க, இப்போ ஒரு அப்பாவாக எலவேட் ஆகிருக்கீங்க இந்த ஒரு படத்தில். ஸோ அந்த ஒரு அனுபவம் கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. சார் ஸ்கிரிப்ட் சொன்னப்போ ரொம்ப அப்பீலிங்காக இருந்தது, நல்ல ஒரு மெசேஜ் இருந்தது. அப்போ இந்த விஷயம் சொன்னாங்க, இந்த ஒரு குழந்தைக்கு, இந்த ஒரு 3 வயசு குழந்தைக்கு நீங்கள் அப்பாவாக இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஆஃப்கோர்ஸ் அந்த கதையெல்லாம் சொல்கிறப்ப அப்போ நம்ம நல்ல மீனிங்ஃபுல்லான ஒரு கதைக்குள்ளே நம்ம ஒரு பாட்டாக இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நீங்கள் கேட்டப்போ மமஜீவனா ஹேத்துனால வந்து ஒரு கப்புலாக நாங்கள் இருந்திருப்போம். அது ஆஃப்கோர்ஸ் அந்த ஸ்டோரியும் அந்த கப்புளுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னவோ அந்த ஒரு மூவி அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சு.
ஒயிட் ரோஸ் மூவி வந்து அங்கே ஒரு நானும் கயலானந்தி கூட நினச்சிருப்போம். ஒரு எங்களோட ஸ்டோரி மெயின் பிளாட்டாக இருந்திருக்கும் அந்த கதையில். இதில் வந்து நான் என்னோடய ஆன்ஸ்க்ரீன் ஒய்ஃப் கண்மணி பாப்பா எங்களை சுற்றி ஒரு 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 ட்ராமா நடக்கும். ஸோ நாங்கள் ஒரு குட் பேரண்ட்ஸாக பேட் பேரண்ட்ஸாக அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பெட்டராக புரியும். ஸோ இப்போ எங்கள் ஸ்கிரிப்டில் வந்து ஒரு பேக் போனாக ஒரு மெயின் பில்லராக தேவயானி மேம் உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஏற்பட்ட ஒரு 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 மூவி தான் இந்த மூவி ஆக்சுவலாக. ஆக்சுவலாக சார் இந்த டீகோடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் எந்த டீசரோ ட்ரைலரோ ரிலீஸ் பண்ணும்போது ஒரு விதத்தில் ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க. படம் ஒரு ஜேர்னரில் இருக்கும். ஆனால் அதை பார்த்ததுக்கப்புறமா நிறைய டீகோடிங்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த விதத்தில் நாங்கள் ஒரு சில டீகோடிங்ஸ்லாம் கேள்விப்பட்டு நாங்கள் ஒரு சில டீகோடிங்லாம் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, பிரதர் சொன்ன மாதிரி ஒரு பேரண்டல் ஒரு பொண்ணை வந்து வளர்க்கணும். அதுக்காக வளர்ப்பு தாயை இல்லைனா வந்து அதை பார்த்துக்கிற ஒரு கார்டியனாக மேம் வராங்க. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை காணாமல் போகுது. அதே பிளாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சைக்கோவாக ஒரு கேரக்டர் வராங்க. அது நமக்கே தெரியும். அவர் அந்த குழந்தைய கடத்திட்டு போறாரா, அரல்ஸ் அந்த குழந்தைய வந்து பிரிய மனம் இல்லாம மேடம் எடுத்துட்டு போறாங்களன்றதான் கதைன்ற மாதிரியான ஒரு டீகோடிங் இருக்கு. இது எப்படி சார்? இதான் கதையா? இல்ல இப்படி வந்து ட்ரெய்லர் ரிவீல் பண்ணிருக்கீங்களே, இது உங்களுக்கு அது தோணலையா சார்? நம்ம கதை சொல்ற மாதிரி ஒரு ட்ரெய்லர் கொடுத்துருக்கோமே அப்படின்னு. இல்லை நம்ம படத்தில் இருக்க மெயின் விஷயங்களில் ஒரு சிலதை நம்ம சொல்லி தானே ஆகணும். ஆடியன்ஸை சீட் பண்ணக்கூடாது. ஸோ அதில் ஒரு ஜென்யூனிட்டி வேணும் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ அது அந்த ட்ரெய்லரை கரெக்டாக தான் நீங்கள் டீகோடிங்காக ஃபீல் பண்ணிடுறீங்க. ஓகே சார். எனக்கு சந்தேகமே தானே, இப்போ இருக்கக்கூடிய ஃபிலிம்ஸ்ல மேம் எவ்வளோ பேர் வந்து அவங்க உள்ள இருக்கக்கூடிய கதை மிகப்பெரிய சஸ்பென்ஸை உடைக்காம ட்ரைலரு, அதுக்கப்புறம் டீசர், ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து எவ்வளோ விஷயங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு ஹோப் இருக்கும்ல, நம்ம நம்பி இதை கொடுத்துருவோம், எண்ட் ஆஃப் த டே டீகோட் ஆனாலும் பரவாயில்ல அப்படி. அந்த ஒரு ஹோப் தான் சார் நான் கேட்குறேன். அந்த ஒரு ஹோப் ஆடியன்ஸ் மேலே இருந்ததா? இல்லை, ஆடியன்ஸ் மேலே இருக்குது எங்களுக்கு. நிச்சயமாக ஆடியன்ஸை நம்ம வந்து இது பண்ணவே முடியாது, அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. ஒரு ஷோக்கு தான் நீங்கள் அப்படி ஏதாவது பண்ணிங்கன்னா கூட அது வந்து ஒரே ஒரு ஷோ தான் வந்து அது எதுக்கு வேண்டாமே. ஆடியன்ஸ் நல்ல படத்தை நிச்சயமாக ரசிப்பாங்க, கொண்டாடுவாங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நல்ல படங்களை கொண்டாடி தீர்த்துருக்காங்க நம்ம மக்கள். அதனால் இந்த படத்தையும் நிச்சயமாக வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு கதை எழுதும்போது அது பர்சனலாக நம்மளுக்கு எங்கேயா நடந்த ஒரு விஷயத்த உள்ள ஒரு பிளாட் வச்சுருப்போம். இந்த படத்தில் உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருக்கா? இப்போ பர்சனல் இந்த கதையை நம்ம பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கு காரணமே இந்த குழந்தைகள் தான். குழந்தைகள் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் சொசைட்டியில் இந்த குழந்தைகளோட பிளேஸ்மெண்ட் என்ன, அவங்க எந்த பிளேஸில் அவங்கள பேரண்ட் வச்சுருக்காங்க, அந்த குழந்தைகள் எதெல்லாம் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. போன ஜென்ரேஷன் குழந்தைகளை வளர்க்குறதுக்கு வீட்டில் தாத்தா பாட்டிகள் இருந்தாங்க, அத்தை இருந்தாங்க, சித்தி இருந்தாங்க. இப்படி பல பேருக்கு மத்தியில் ஒரு குழந்தை வளரும்போது அதுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நல்ல ஒரு ஆட்டிடியூடோட குழந்தைகளை வளர்க்குற அந்த ஒரு கல்ச்சர் நம்ம இதில் பிளெண்டாகி இருந்தது. இப்போ அந்த செயின் கட் ஆகிடுச்சு. ஸோ குழந்தைகள் வந்து மொபைல் ஃபோன், டிவி, உலகமே ஒரு கைக்குள்ள அடங்கிடுச்சு. வீட்டில் இருக்கிற டாய்ஸு, இது கூட தான் அவங்களோட லிவிங்கே இருக்குது. அது எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இதில் சொல்ல வரோம். கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார். ஒரு பக்கம் எல்லாருமே சொல்லிடுவாங்க, அப்பாவோட படம் தானே நம்ம நடிச்சிடலாம், அப்பா நமக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பார். ஆனால் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் டேட் அவர் உங்களுக்கு, அதுவும் ஸ்பாட்டில் ஆஃப் த டைரக்டர் அப்படிங்கிறது வேற, ஆன் த டைரக்டர் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தார், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அப்பா கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுப்பா அப்படின்ற மைண்ட் செட் இருந்துருங்களா மனசுக்குள்ளே? இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு இது நான் தான் நடிக்கணும் அப்படின்றதே வந்துட்டு நீ நடி அப்படின்லாம் சொல்லலை. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, இது நீ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு ஒரு தடவை பண்ணி காமிச்சிரு. உனக்கு ஓகே அப்படின்னா இது நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு இது வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம், அப்படி இல்லைன்னா வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இது வந்து நீ நடிக்கிறது வந்து சரி, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், அது பார்த்துருப்பாரு. பட் ஆனால் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் கூட இல்லை, இது நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அது மட்டும் பத்தாது, நீ ஃபஸ்ட்டு போய் ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுன்னு சொல்லி ஆக்டிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த படம் ரைட்டிங் ஸ்டேஜில் இருக்கும் போதே நான் ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். ஸோ அங்கேருந்து ஒரு 20 days கிட்ட வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நடந்தது. ஸ்பெஷலாக இந்த படத்துலேயே நான் பர்ஃபார்ம் பண்ணுற கேரக்டருக்கு என்னவோ அது வந்து சொல்லிட்டாங்க மாஸ்டர்கிட்ட. அண்ட் அந்த ஒர்க் ஷாப்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு வீடியோவாக நான் வந்து எடுத்து போட்டு காமிச்சேன். இது அந்த படத்தில் வர ஒரு மெயினான ஒரு சீன் ஒன்று இருக்கும், அது நடித்ததெல்லாம் வந்து நான் எடிட் பண்ணி காமிச்சிட்டு பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே நீ நடிக்க வந்துடு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ இன்டர்ஃபியர் இருக்காது, ஏன்னா முன்னாடியே வந்து தெரிஞ்சிருச்சு
இதுதான் அப்படின்னு சொல்லி நான் நடிக்க ஒரு 4-5 சீன் வரேன்னா படத்தில் அந்த 5 சீனுமே நான் வந்து ஃபோனில் காமிச்சிட்டேன் நடிச்சு. சரி. ஸோ அதனால் ஸ்பாட்டில் வந்து நான் என்ன ஃபோனில் நடித்து காமிச்சனோ அதை அப்படியே போயிட்டு அங்கே ஸ்பாட்டில் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய ஆடிஷன் எல்லாம் எடுத்தீங்களா சார்? ஜெயராவ் மாஸ்டர் ஏன் சார் அப்படியா? ஆமாம் ஒரு 20 days நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் தட் பண்ணக்கூடாது. யார்கிட்ட? ஜெயராவ் ஆஹா. ஜெயராவ் மாஸ்டர். பையனாக இருந்தாலும் ரூல் தான் மேம். அதை வந்து சார் எப்படி மெயின்டைன் பண்ணிருக்காரு. ஆனால் இங்கே சைக்கோ ரோலை வந்து நம்ம தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு டென்ஷனை கொடுக்கணும்ல, அந்த டென்ஷன் ரைட்டிங்கில் இருந்ததா அது ஆக்டிங்கில் எவ்வளோ நேர்த்தியாக கொடுத்தாரு சார்? இல்லை ஃப்ரம் த ரைட்டிங்லேயே அந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டோம். ஏன்னா இந்த கதையோட ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டே இந்த கேரக்டர் தான். ஸோ அது வந்து ரைட்டிங் அப்பயே வந்துருச்சு அந்த விஷயம். ஓகே மேம். ஆக்சுவலாக இதில் நீங்கள் ஸ்ரீலங்கன் தமிழ் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரையும் இப்படி தான் இருந்தது. ஸோ அது நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் பேசுறதுக்கு கஷ்டம் தான். நம்ம நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் மாற்றணும். லைக் பேசுகிறத கூட கதைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவோம், தூக்கத்துக்கு நித்திரன்னு சொல்லுவோம். நீங்கள் அதை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ மேம் ட்ரெயின் பண்ணீங்க? ஆமாம், செட்டில் வந்து ஒரு டீச்சர் இருந்தாங்க, ஸ்ரீலங்கன் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க டிக்ஷன் எல்லாம் நமக்கு எழுதிட்டு சரி பண்ணி கொடுப்பாங்க. டயலாக் நம்ம கூடவே பேசி பேசி நமக்கு. கொஞ்சம் அந்த தமிழில் பேசுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை அவங்க கஷ்டம்தான், அவங்க இல்லைன்னா கஷ்டம்தான். அதனால அவங்க நமக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் பேச முடிஞ்சது. இந்த படத்தில் மேம் நீங்கள் நிறைய இன்டர்வியூஸில் நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், நல்லா வந்து எனக்கு ஆப்டான ஸ்டோரி அப்படின்னு. பட் இதில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படிங்கிறப்ப இளவரசு சார் நடிச்சிருந்தாரு, வடிவுக்கரசி மேம்லாம் இருந்தாங்க. அவங்களோட உங்களுக்கு ஃபேஸ் ஆஃப், இளவரசு சாரோட ஃபேஸ் ஆஃப் பார்த்தோம், நான் வந்து ட்ரைலர்லேயே பார்த்தோம். எண்ணில் உங்கள்கிட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது. அதே நேரம் வடிவுக்கரசி மேமோட உங்களுக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கா? அவங்கள வந்து பல வருஷமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி அதே ஸ்க்ரீனில் அதே சாமிங்கோட அதே பம்பில் இருக்காங்களா? அப்படியே இருக்காங்க, எந்த மாற்றமும் இல்லை. அதே எனர்ஜெட்டிக்காக அதே. இளவரசு சாருக்கு வந்து நான் பேசிக்கலி ஒரு கேமராமேனாக தெரியும். நினைத்தேன் வந்தாயோட சினிமாட்டோகிராஃபரே இளவரசன் சார் தான். ஸோ அதெல்லாம் வந்து அவர் ஒரு கேமராமேனாக பார்த்துட்டு அப்புறம் வந்து ஒரு ஆக்டராக பார்த்துட்டு இப்போ ஃபுல் டைம் ஆக்டிங்கில் இருக்கார். ரொம்ப பிரமாதமாக நடிச்சிட்ருக்காரு. எப்போவுமே ரொம்ப ஃபுல் ஆஃப் எனர்ஜி அவர். ஸோ நான் அவர் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். வடிவுக்கரசி அம்மாவுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு கூடயும் நான் நிறைய நடிச்சிருக்கேன். அவங்களுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். செட்டில் பேசிக்கிட்ட மூமெண்ட்ஸ் மேம், ஏதாவது அதிகமாக நீங்களோ இளவரசு சாரோட நீங்களோ வடிவுக்கரசி மேடமோ பேசிக்கிட்ட விஷயங்கள், நிறையா நினைவுகள் பகிர்ந்துருப்பீங்கல்ல, அப்போ எப்படி இருந்தது தெரியுமா, அப்போ இருந்த படங்கள், அப்போ அந்த ஷூட்டிங்கில், அது மாதிரியான நினைவுகள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க? ஆமாம், அவங்க வந்து நீ வருவாயினல்ல என் கூட நடித்தாங்க. ஸோ அதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தோம். சார் பற்றி, என் ஹஸ்பண்ட் பற்றி விசாரிப்பாங்க, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க வந்து நான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. என்னோட டெடிகேஷனும் என்னோட இது பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க, என்னை பற்றி பேசிக்கலி பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ இட்ஸ் நைஸ் டு ஒர்க் வித் தெம் அகென். அண்ட் ராஜ் கபூர் சாரும் இருக்கார் இதில். அவரோட டைரெக்ஷனில் நான் 1-2 படங்கள் பண்ணியிருக்கேன். மனோஜ்குமார் சார் இருக்கார். அப்புறம் கண்மணி, இவர் பேர் கண்மணி. அந்த பொண்ணு வந்து நிறைய சீரியல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு தமிழ் ஃபில்ம் அவங்களுக்கு. நல்லா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நைஸ் காஸ்ட் அண்ட் க்ரூ. இந்த பாப்பா, இன்னொரு பாப்பா நிஹாரிகா, அந்த குழந்தை தான் வந்து நான் என் டைரெக்ஷனில் ஷார்ட் ஃபில்மில் நான் அவளை வந்து ஒரு கதாநாயகியாக போட்டு கைக்குட்டை ராணி எடுத்தேன். என்ன எவ்வளோ நிறைய நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்டு எல்லாரும் இருக்காங்க இந்த ஃபிலிமில். மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மியூசிக் லிரிக்ஸ் எழுதுனது ஒரு பத்மஜான்னு சொல்லி, இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டெபியூ லேடி தான், அவங்க தான் எழுதியிருக்காங்க. அது ரொம்ப குறைவல்ல. கண்டிப்பா மேம். அது இப்போ அப்கமிங்ல நிறைய பேர் தேவைப்படுறாங்க. இப்போ பெண்கள் சார்ந்து லிரிக்ஸ் எழுதுறது தாமரை மேம் தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ பத்மஜாவும் வந்திருக்காங்க, நல்லா எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஃபிலிம் வந்து நிறைய விஷயங்களை திரும்ப ரீகனெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் நிறைய இன்டர்வியூவில் சொன்னீங்க, என்னை வந்து இந்த படம் ரீஎன்ட்ரி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் இது ரீஎன்ட்ரி இல்லை மேம், நீங்கள் ஆல்வேஸ் எல்லாரோட ஹார்ட்லேயுமே என்ட்ரி தான். அதாவது உங்ககிட்ட ஒரு பர்டிகுலராக கேள்வி கேட்கணும். நான் மேம்கிட்ட சொன்ன மாதிரி இளவரசு சார், வடிவுக்கரசி மேம், தென் மேம் இருக்காங்க. ஒரு நடிப்பு பட்டறைகளாக நம்ம போய் நடிக்க போகிறோம். நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து எலவேட்டாகவே இருக்கணும், எங்கெங்கெல்லாம் ஷார்ப்னஸாகவே இருக்கணும், அந்த கான்சியஸ் இருந்ததா பிரதர் உங்களுக்கு? இல்லை, அது டெஃபினெட்லி அது டே ஒன்லேருந்து டேரக்டர் சாரும் அதை ஃபஸ்ட்டு வந்து தேவியானி மேம் தான் ஸ்கிரிப்ட்குள்ளே வந்தாங்க. அப்புறம் அதுவே எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தது. தேவியானி மேம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, ஏதாவது சொல்லுவாங்களா
அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. அப்புறம் தேவியானி மேம் வந்து டே ஒன்னே வந்து அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப கூல் பண்ணிட்டாங்க அந்த ஹோல் செட்டை. அதுக்கப்புறம் நான் அது ரிலாக்ஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி வடிவுக்கரசி மேடம், இளவரசன் சார், ராஜ் கபூர் சார், அது ஒரு டீம். போக போக நீங்கள் கேட்ட மாதிரி எல்லா சீனியர் ஆக்டர்ஸ் கூடயும் நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பட் நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். நான் வெல் ப்ரிப்பேர் ஆகிட்டேன். அவங்ககிட்ட அவங்களும் அந்த சீன்ஸ் டைலாக்ஸ்லாம் வெல் ப்ரிப்பேர்டாக நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க. என்னவா இருக்க போகுது, எப்படி நீங்கள் இருக்கணுங்கிற விஷயம்லாம் டேரக்டர் சார் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதனால் நான் கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டதுனால அங்கே போய் நிற்கிறப்ப அங்கே சின்ன சின்ன மைனர் கரெக்ஷன்ஸ் மட்டும் டேரக்டர் சார் சொல்ல அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா அங்க பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகும்ல பிரதர், இந்த ஒரு விஷயம்லாம் இது வந்து இதுதான் இவங்க கிட்ட ப்ளஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி நீங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் என்ன வரணும்? மேடம் கிட்டேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு சாதாரண ஒரு சீனை வந்து ஃபஸ்ட்டு டே ஒன்னே பார்த்தீங்கன்னா அந்த சீனுக்குள்ளே ஜோதிமாங்கிற கேரக்டருக்குள்ளே அவங்க உள்ளே வரதுக்கு முன்னாடி அந்த கேரக்டர் வந்து அதோட டெப்த் என்ன, அதோட சீன்ஸ் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிற விஷயத்த வந்து ரொம்ப எவாலுவேட் பண்ணி அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ஒரு 1/2 hour இவங்களும் டேரக்டரும் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னவா இருக்கும், எப்படி இருக்கும், என்ன பேச போகிறோம். அப்போ நம்ம பக்கத்தில் நிற்கிறப்ப இன்னும் பயம்தான் கூடுது. என்னடா ஒரு சாதாரண ஒரு சீனுக்குள்ளே இவ்வளோ ஒரு டெப்த்தாக கேட்டுக்கிட்டு அந்த விஷயம்லாம் மைண்டில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு 5 minutes அவங்க அதுக்குள்ளே யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே அந்த சீன் வந்து ஒரே டேக்கில் அந்த டைரக்டர் சார் சொல்கிற அத்தனை லேயர்ஸுமே அந்த ஒரு 2-3 minutes சீனில் அது நம்ம கண்லேயும் உங்கள் பாடி லாங்குவேஜ்லேயும் ஓவரால் நம்ம அதை பார்க்க முடியுது. ஸோ ஆஸ் அன் ஆக்டராக வந்து நம்ம வெறும் சீன் படித்தோம், அங்கே போய் பேசணுன்ட்டுலாம் மேடம் கிட்டலாம். இப்போ நீங்கள் இது வரைக்கும் அவங்க பண்ண படங்கள் எல்லாமே இப்படி தான் பண்ணியிருப்பாங்க போல். இப்போ நம்ம பார்க்கறனால தான் எனக்கு இப்போ தெரியுது. இந்த படமும் இந்த மேடமோட மைன்யூட்டாக நிறைய விஷயங்கள் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படம் வந்து மேடம் தேவியானி மேம் 2.0 ஆக்டிங்கை வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து பக்கத்துலேயே இருந்து இந்த மானிட்டரில் பார்க்குறப்ப சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு கிளாசிக்கல் மூவியில் நம்ம என்ஜாய் பண்ணுவோம்ல, சின்ன சின்ன இந்த நியூவன்சஸ் வந்து அதை வந்து அதெல்லாம் பார்க்குறப்ப அப்போ நம்மலாம் கற்றுக்க வேண்டியது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது எனக்கு ரொம்ப தாட் ப்ரோவோக்கிங்காக ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது அந்த விஷயங்கள். இப்போ நம்ம ஆஸ் அன் ஆக்டராக வந்து போகிறப்ப நம்ம இந்த லேயர்ஸ்லாம் கற்றுக்கணும். ஒரு கதைக்குள்ளே எத்தனை விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் எப்படி உள்வாங்கிட்டு தான் ஒரு ஆக்டராக பெர்ஃபார்மராக அவங்க மாறுறாங்க அப்படிங்கிறதுலாம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் வடிவுக்கரசி மேடம் வந்து ஒரு பெரிய சீன் இருக்கும், அதை வந்து ஒரு சிங்கிள் டேக்கில் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு 5 நிமிஷம் அது டைலாக் வந்து ஒரு 5 பக்கம் இருக்குது, 5 நிமிஷம் தான் சொன்னாங்க. சரி டேக் எடுப்பாங்கன்னு பார்த்தோன்னா அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அழுகணும், கிளிசரின் வேண்டாங்கிறாங்க. ஆனால் அந்த 5 pages டைலாகை வந்து ஒரு சிங்கிள் டேக்கில் அவங்க அப்படி பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு அதுக்கு இவங்களோட ஷாக்குக்கு மேலே அவங்க ஒரு ஷாக் என்ன முடியலை அப்படின்ற மாதிரி. அப்புறம் ராஜ் கபூர் சாரும் ஓகே அவர் கேஷுவலாக ஒரு ஃப்ளோவில் ஒரு காமிக்கலாக எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லுவார். அப்புறம் மனோஜ்குமார் சாரும் சீனியர் ஆக்டர் டைரக்டர் எல்லாமே ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அந்த ஒரு சீனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், டேக்கிள் பண்ணணுங்கிறது அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. அது இவங்க கூட ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு ஸ்ட்ராங்காக நான் கற்றுக்கிட்டேன். இப்போ அப்கமிங் படங்களில் அந்த விஷயங்கள்லாம் நானுமே அதெல்லாம் கற்றுக்கிட்ட மொத்த விஷயத்தையும் அதில் கொண்டு வரணும் அப்படின்னு மைண்டில் ஏறி இருக்கேன். இப்போ குழந்தைகளை நடிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு தான். என்னதான் வந்து அப்பா இங்கே இருந்தாலும், அதே நேரம் அதில் மதராக இருக்கக்கூடிய மேம் இங்கே இருந்தாலும் குழந்தைகள் நடிக்க வைக்கிறதுலன்னு ஒரு ரிஸ்க் இருக்குது. அது எவ்வளோ ரிஸ்க்காக சார் இருந்தது? அது உண்மையிலே ரொம்ப 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 டஃப்பான ஒரு இதுதான். ஏன்னா குழந்தைங்கன்னா இப்போ நம்ம பெரியவங்க கிட்ட சொல்லி கேட்டுடலாம், இது வேணும் எனக்கு, இதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, கண்ணை சிமிட்டாதீங்கன்னு சொல்லலாம், இல்லை சிரிக்காத ஏதோ ஒன்று சொல்லலாம். அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுவாங்க. குழந்தைங்கள வந்து நடிக்க வைக்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பயந்துட்டு இருந்ததே அதுக்கு தான். இந்த எல்லாம் ஓகே, கதையெல்லாம் நல்லா செட் ஆகிடுச்சு, எல்லாம் ஓகே. பட் இந்த குழந்தைய யாரை நடிக்க வைக்கிறது, யாரை நம்பி ஷூட்டிங் ஸ்பாட் போகிறது, எந்த குழந்தை இந்த கேரக்டரில் நடிக்கும், முதல்ல நடிக்குமா? ஏன்னா ஒரு 3 வயசு குழந்தை எப்படி நடிக்கும் அப்படின்ற பயம்லாம் வந்து இயல்பாகவே எங்களுக்கு வர ஆரம்பிச்சு. நிறைய படங்களை ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்குறோம், எல்லாமே வேறு வயசில் இருக்காங்க.
வயசை மட்டும் கம்மியாக சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தெரியுது. அப்போ ஆமா ஆமா, இந்த மாதிரி ஏதோ பிரச்சனைலாம் நம்ம எவ்வளவு இருந்திருக்கு. லூப் ஹோல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏதோ பிரச்சனைலாம் இருந்திருக்கு. அதனால தான் வந்து 6 வயசு குழந்தைய 3 வயசு ஆயிடுச்சு, நீ இன்னும் வந்து நடக்க மாட்டேன்லாம் கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியுது எங்களுக்கு. பட் நம்மளுக்கு வந்து அதை மாற்றவே முடியாது. ஏன்னா ஒரு சின்ன குழந்தை அப்படின்றது தான் நம்மளோட இது. டைரக்டர் சார் அப்படி சொல்றாரு. ஆனா நான் என்ன சொல்வேன்னா, நீங்க நீங்க உங்க கருத்தை சொல்லிட்டீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, குழந்தைங்கள நடிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்க நம்ம சொல்ல பேச்சு கேட்குறாங்க, அவங்க ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்கிறாங்க, உடனே கிராஸ் பண்ணுறாங்க, எந்த தொல்லையும் இல்லை, சொன்னதும் கப்புன்னு பிடிக்கிறாங்க, விஷயத்த முடிக்கிறாங்க. ஈஸி, ரொம்ப சிம்பிள். உங்களோட வே ஆஃப் ஸ்பீச் இருக்கக்கூடிய டைரக்டருக்கு ரொம்ப ஈஸி தான் மேம். வந்து ரொம்ப இல்ல சிம்பிளா இவங்க எப்படி அதை அப்ரோச் பண்ணாங்கன்னா இவங்க அது குழந்தையா ஆமா, மாறிட்டாங்க. அதான் brother ஆக்சுவலா நானே மாறி ரொம்ப இவங்களோட சிம்பிள். flow நிஜமாவே request. குழந்தைங்களுக்கு நம்ம டைரக்ஷன் பண்றது ரொம்ப சிம்பிள். இவ்வளோ டஃப்பாக இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இவ்வளோ டஃப்பான ஒரு விஷயத்த அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடான்ற மாதிரி மாற்றி விட்டாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ரொம்ப சிம்பிள். இவங்க வந்து எக்ஸ்ட்ரா பிரில்லியன்ட். குழந்தைங்களுக்கு வந்து ஈஸி டைரக்ஷன், பெரியவங்களுக்கு தான் நம்ம மெனக்கட்டணும். இன்ஃபேக்ட் தட் இஸ் அ ட்ரூத். குழந்தைங்கள் வந்து சிம்பிள், ஈஸி அண்ட் வெரி ஈஸி டு டைரக்ட் சில்ட்ரன். அஹானாவே வந்து உள்ள கம்ஃபர்ட் ஆனதுக்கு ரீசன் நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை உங்க கூட அதிகமா இருந்ததுனால அந்த கம்ஃபர்ட் கிடைச்சதா? ஆக்சுவலா பிரதர் உங்களுக்கே தோணும்ல, மோர் ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டா இருக்குது அவங்க கிட்ட தான் அப்படின்னு தோணுச்சு அவங்களுக்கு? இல்லை கம்ஃபர்ட் ஜோன் வை பிகாஸ்னா மேபி நான் இருக்கிறதுனால இவங்க கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் மேஜர் போர்ஷன் வந்து இவங்க கூட பண்றதுனால நிறைய கொஞ்சம் இல்ல குழந்தைய ஆமா. கொஞ்சிட்டு அவளை வந்து ரொம்ப ஸ்வீட்டா. நீங்க டைரக்ட் பண்ணீங்களா மேம் இதே படத்துல போயிட்டு, பாப்பா இந்த சீன் நீ இப்படி நடிக்கண்டா அப்படின்னு? அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. நான் வந்து இதுல இருந்து ஒரு குழந்தைய தான் டைரக்ட் பண்ணிருக்கேன், நிஹாரிக்காக. எனக்கு அதுதான் மேம் ஒரு கொஸ்டின். என்னன்னா, நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க இந்த நிழற்குடை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கைக்குட்டை ராணி பண்ணேன் அப்படின்னு. ஒருவேளை வந்து நீங்க கைக்குட்டை ராணி பண்ணிட்டு நிழற்குடை பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு அதுல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அதை தான் நான் கேட்கணும் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு அப்புறம் தான் அது நடந்தது. இதில் நடிச்ச அந்த குழந்தை பார்த்துட்டு தான் அதில் போட்டேன். ஏன்னா எனக்கு அந்த வயசோட ஒரு பாப்பா வேணும். அண்ட் ஷீ இஸ் வெரி எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். அதனால அவளை போட்டேன். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கா கைக்குட்டை ராணியில் நிஹாரிகா. அப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது அவளை ஹேண்டில் பண்ணுறது. அவளை வந்து எல்லாமே சொன்னால் உடனே செய்கிறது, ரொம்ப ஃபோக்கஸ்டு, அவ்வளோ அழகாக டப்பிங் பண்ணுவா, எல்லாமே வெரி வெரி ப்ரொஃபஷ்னல். இல்லை இந்த குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆக்சுவலாக வந்து டைரக்டரும் தேவியானி மேமும் வந்து அது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணாங்க, வெயிட் பண்ணாங்க சீக்வன்ஸ்க்காக. இன்றைக்கி வந்து குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து இவங்களோட சீக்கிரம் இப்போ எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்பணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. இவங்க ஏதோ சீனியர் ஆக்டராக இருந்தாலும் நான் வெயிட் பண்ணலாம், அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்லாம் ரெண்டு பேருமே அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் இவங்களோட இன்டென்ட்டாக இருந்தது. அதுக்காக இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அஃப்கோர்ஸ் அவங்க எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறப்ப எக்ஸ்ட்ராவாக இவங்கெல்லாம் ஒருத்தவங்க டென்ஷன் பண்ணனா தான் கொஞ்சம் பயப்படுவாங்களே, அவங்கள ஃப்ரீயாக விடுங்க, அவங்களுக்கு என்ன வருதோ பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங்கில் விட்டதுனால இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நேச்சுரலாக வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பாயிண்ட்ல. இந்த குழந்தையோட அம்மா எப்போவுமே செட்டில் இருப்பாங்க. அவங்க மிஸ்ஸஸ் ரொம்ப டேக் கேர் பண்ணி அவங்க மோஸ்ட்லி அவங்க தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க பாப்பாக்கு. ஓகே, அவங்க கோ டைரக்டரா? டைலாக் சொல்லி கொடுத்தது. டைலாக்ஸ்லாம் முன்கூட்டியே 2 வீக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆமாம். எனக்கு மேம் உங்ககிட்ட ஒரு கேள்வி இருந்தது. இப்போ வரக்கூடிய படங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா வன்முறையோ இல்லைனா வந்து இந்த ட்ரக்ஸ் இது மாதிரி நிறைய படங்கள் வருது. ஃபேமிலி ஓரியன்டா, சில்ட்ரன்ஸ் ஓரியன்டா, ஒரு ஒய்ஃபோ லவ்வோ இது மாதிரி படங்கள் வந்து கம்மியாயிட்டு இருக்குல்ல, இதை எப்படி மேம் பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா அந்த டைமில் வந்து உங்களோட ப்ரைமில் வந்த படங்கள் எல்லாமே அதிகமாக ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஃபிலிம்ஸ் தான். பட் இன்னைக்கு அது குறைஞ்சிருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? இன்னும் நிறைய ஃபேமிலி ஃபிலிம்ஸ் வரணும், ஃபேமிலிஸ் தேட்டருக்குள்ளே வரணும், ஃபேமிலிக்காகவே நிறைய நல்ல படங்கள் எடுக்கணும், கருத்துள்ள நல்ல மெசேஜ் உள்ள நல்ல படங்கள் எடுக்கணும், வன்முறையெல்லாம் குறைக்கணும். ஏன்னா வி ஹாவ் ஆஸ் அ ஃபில்ம் ஃப்ரெட்டர்னிட்டி வி ஹாவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம படங்கள் பார்த்துட்டு இன்றைக்கி இருக்கிற யூத் வந்து நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க, இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகணும், நல்ல விஷயத்தில் நல்ல கருத்துக்களும் நல்ல நாலேஜு நல்ல நல்ல விஷயங்கள், வைலன்ஸு வன்முறைகள் எல்லாம் வந்து இல்லாமல் நல்ல ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ், உறவுகளை பற்றி உணர்வுகள் பற்றி ஃபீலிங்ஸு, இது எல்லாமே
காமெடி எவ்ரிதிங் கலந்து ஒரு நல்ல விஷயங்கள் வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் குக்கா ஒரு படம் வேணும் அப்படின்றீங்க. ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஃபிலிம் வேர் ஹோல் ஃபேமிலி கேன் சிட் அண்ட் என்ஜாய். குழந்தைங்களோட நம்ம எந்த அங்கே பார்த்துட்டு இங்கே பார்த்துட்டு ஃபீல் பண்ணாமல் தைரியமாக பார்க்கலாமே ஒரு படத்தை எல்லாம் இல்லையா? அந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும். ஓகே சார். நம்ம ஒரு விஷயங்கள் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டே இருக்கிறப்போ எனக்கு பர்சனலாக ஒரு தாட் இருந்தது. என்னன்னா மேம் சொல்லியிருந்தேன் ஒரு இன்டர்வியூ ஆஃப்டர் 30 இயர்ஸ் நான் எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க இந்த டீம் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு டீம் அப்படின்னு. 30 இயர்ஸ் பிஃபோர் 30 இயர்ஸ் ஆஃப்டர் என்ன சேஞ்ச் பார்க்குறீங்க மேடம் கிட்ட? மேடம் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு படத்தில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இப்பயும் இருக்காங்க. ரொம்ப சின்சியர் அவங்க. நான் இப்போ டே ஒன்லேருந்து நான் பார்க்குறேன். ரொம்ப சின்சியர் அவங்க. அதை அவங்க சேஞ்ச் பண்ணிக்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அம்மா தான். ஏன்னா அம்மா வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு கைடு. எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் அதை அவங்க கேரி பண்ணுறாங்க. அதை தான் நாங்கள் வந்து வேல்யூஸாக பார்க்குறோம். ஒரு பேரண்ட் எப்படி இருந்தாங்களோ அதுதான் பசங்களுக்கு அவங்க கொடுத்துட்டு போகிற கிஃப்ட்டு. ஸோ அதை வந்து மேடம் கேரி பண்ணுறாங்க. அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ இன்றைக்கும் அப்படி தான் இருக்காங்க. எந்த சேஞ்சஸுமே எங்களால் அதை வந்து இது பண்ண முடியல. சார் அப்படி சொல்கிறேன், நான் எப்போ சொல்கிறேன்? ஆக ரைட். ரசினா நிமிஷம் ஆண்டானிம் சார் ஆக்சுவலாக உங்கள் ரெண்டு பேரும் வச்சு தான் நான் இண்டிவிஜுவல் செஷன் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. நான் எப்படி இருந்தோம் அப்படியே இருக்காருன்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா நான் இன்னும் ஓவர் சின்சியர் ஆகிட்டனோ எக்ஸ்ட்ரா இன்னும் 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 கொஞ்சம் டெடிகேஷன் அதிகமாக இருக்குது. இன்னும் பொறுப்பு அதிகமாயிருச்சு. இன்னும் சர்வீஸ் அதிகமாயிருச்சு இல்லையா இண்டஸ்ட்ரியில். ஸோ நாம் ஒரு பொறுப்பில் இருக்கோம். இவ்வளோ இது அந்த டைமில் ஒரு வேலை இல்லை விளையாட்டுத்தனமாக இருந்திருப்போம். அது அம்மா கூட இருந்தாங்க. அதனால அவங்க பார்த்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸோ எதுவும் தெரியல. பட் போக போக இப்போ இவ்வளோ வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வீஸ் பண்ணிட்ட அப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா டெடிகேஷனும் இன்னும் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இன்னும் மோர் சின்சியாரிட்டியும் இதெல்லாம் கூடி இருக்குது. அப்போ விட கண்டிப்பாக 100% லெவலில் இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்க தவிர கம்மியாகலை. அப்படி தான் நான் சொல்வேன். ஓகேம்மா. எனக்கு பர்சனலாக ஒரு கேள்வி இருக்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க. கோலங்கள் சீரியல் போச்சுல்ல, அதுக்கு வந்து ஆடியன்ஸோ ஃபேன்ஸோ இல்லாமலே இருக்காது. பட் நான் சீரியல் செட்டில் போய் பார்த்துருக்கேன். ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் சினிமாவில் அது கிடையாது. சினிமாலையுமே ஒரு சில இடங்கள்ல இருக்கும். பட் டப்பிங்கில் அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம்ல. சீரியல் நடிக்கிற கஷ்டமா சினிமா நடிக்கிற கஷ்டமா? சீரியலில் வந்து ஹீரோயின்ஸ் தான் சூப்பர் ஹீரோஸ். எங்கள் மேலே தான் கதையே இருக்கும் இல்லையா? நாம தான் மெயின். அப்போது ஒரு நாளைக்கு நிறைய சீன்ஸ் எடுப்பாங்க. 4-5 சீன்ஸ் இருக்கும். பெரிய பெரிய டைலாக்ஸ் இருக்கும். நிறைய ஷிஃப்டிங்ஸ் இருக்கும். நிறைய காஸ்டியூம் சேஞ்ச் இருக்கும். இட்ஸ் 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 டிஃபிகல்ட். இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஒர்க் இந்த சீரியல். ஏன்னா சீரியல் வந்து லாங் ஸ்பேன் போகும். நாம் ஒரு குடும்பத் மாதிரி எவ்ரி மந்த் ஒரு 15 டேஸ் ஷூட்டிங், 15 to 20 டேஸ் சில நேரம் அதுக்கு மேலே போயிட்டே இருக்கணும். அது ஒரு ஸ்கூல் போல் டெடிக்கேட்டட்லி நம்ம எவ்ரி மந்த் போனோம். இட்ஸ் டஃப். இட்ஸ் அ வெரி பிக் கமிட்மெண்ட். ஒரு பெரிய கமிட்மெண்ட் தான் இது. படம் சீக்கிரம் முடிச்சுட்டு 6 months 3 monthsல முடிஞ்சிடும். பட் சீரியல்னால் சில டைம் நல்லா போனால் வருஷக்கணக்கில் போகும். ரொம்ப கமிட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும்தான் சீரியல் பண்ண முடியும். அண்ட் இட்ஸ் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க், ஃபுல் ஹார்ட் ஒர்க். அண்ட் ஃபைனலாக ஒருத்தவங்கள்ட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. முதல் கேள்வி டைரக்டர் சார்ட்ட போயிடுறேன். இந்த படம் வந்ததுக்கப்புறமா சொசைட்டியில் இப்படி ஒரு விஷயம் ஏதோ ஒரு இடத்துல மாறும்னு நினைப்பீங்களா சார்? என்ன விஷயம் மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க? குழந்தைகளோட தட் இஸ் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் ஆமாம்ல, நம்ம ஒரு விஷயத்த அறியாமையில் நம்ம வந்து கடந்து போயிருக்கோம்ல, அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக அப்படி ஒரு விஷயம் நிகழும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதுக்காக தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கான்வர்சேஷன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே டெஃபினட்டாக இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இருக்கும். அண்டு அவங்க பேரண்ட்ஸோட வேல்யூ பற்றியும் ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு இதில் கொடுக்கப்பட்ட ரோல் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ட்ரைலரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் அப்படி இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு பேரண்டல் திங்ஸ்னு வந்திருக்கணும். ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு குழந்தைய எவ்வளோ கவனமாக வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பர்சனலாக இதில் என்ன லேர்ன் ஆகிருக்கு? இந்த படமாக பார்க்கும்போது இது வந்து ஒரு குட் இன்ஃப்ளூயன்ஸான ஒரு படம் தான். இதை நம்ம பார்த்துட்டு அதாவது ரொம்ப ப்ரீச் பண்ணாமல் அட்வைஸ் சொன்னாலே வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது வந்து அந்த மாதிரி ப்ரீச் பண்ணாமல் ஆன் பாயிண்ட் வந்து டேரெக்டாக நம்ம எப்படி கேஷுவலாக பேசிக்கிறோமோ அந்த மாதிரியான டைலாக்ஸ் முதற்கொண்டு அப்படி தான் இருக்கும். மியூசிக்கலாகவுமே வந்து படம் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். ரொம்ப ப்ரீச் பண்ணி அந்த மாதிரி இல்லாமல்
ஒரு த்ரூ அவுட் பார்க்கும்போது ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஓகே மேம், உங்களோட கேள்வி மட்டும்தான் படத்தை விட்டு கொஞ்சம் ஜம்ப் பண்ணி வெளியில் இருக்கும். எப்போ நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு தேவயானி மேமோட ஒரு சிங்கிள் உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் எதிர்பார்க்கலாம்? அப்படி ஒரு இதுதான் இது சிங்கிள் உமன் சென்ட்ரிக் தான். ஆமா பின்ன ஓகே ஓகே நீங்க படம் பார்க்கறப்ப புரியும். ஓகே ஓகே அப்பாடா, அது மட்டும் நான் டீ கோட் பண்ணல போல. நாங்களா இவங்க சுத்தி சுத்தி இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் சுமந்துட்டு இருக்கிறேன். என்னோட பேபி இது, பேக்போன் வந்து மேடம் தான். மேடமோட படம் இது. என்னோட பாப்பா இது. நீங்க 3வது பாப்பா கேட்டீங்களே, இதுதான் முதல் பாப்பா. ஓகே, ஆக்சுவலாக படம் தான் முதல் பாப்பான்றீங்களா? ஓகே, இந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் இது கிடையாது. அவுட் அண்ட் அவுட் தேவயானி மேமோட படம். அவங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு மூவியாக இருக்கும். அதனால் இப்போ இவங்களை சுற்றி தான் நாங்களாம் எல்லாமே இந்த படம். யூ ஹேவ் அ டாட்டர் அப்படின்றப்போ இந்த படம் நீங்கள் எடுத்து முடிச்சிருப்பீங்க. இதில் ஒரு விஷயம் லேர்ன் ஆயிருக்கும்ல, ஓகே ஒரு நம்ம குழந்தைய வளர்க்குறதுனா இந்த மாதிரியான விஷயங்கள் மஸ்ட் பி இருக்கணும் அப்படின்னா என்ன விஷயம்? இதில் என்ன லேர்ன் பண்ணி? ஃபேமிலிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கொடுக்கணும். அதாவது இந்த படத்துக்கு அப்புறம் இந்த ஃபேமிலிக்கு அந்த நம்ம என்ன பிஸியாக இருந்தாலும் ஒர்க் நம்ம இதுவாக இருந்தாலும் ஃபேமிலியும் ஒர்க்குக்கும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்ம பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம்னு போயிடக்கூடாது, ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்லி ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். பணமும் சம்பாதிக்கணும், ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப்ஸும் நல்லபடியாக நம்ம மெயின்டைன் பண்ண தெரிஞ்சுக்கணும். ரெண்டுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம பிஸியாக என்ன டே ஹவர்ஸில் பிஸியாக இருக்கலாம், ஒரு ஈவினிங்க்கு அப்புறம் டேக்கு அப்புறம் நைட்டில் ஃபேமிலி கூட எப்படி நம்ம என்ன அன்றைக்கி டேயில் கற்றுக்கிட்டோமோ அதை நைட்டு வந்து இவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே பிரதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். உங்கள் கூட பேசுனது ஒரு உண்மையே ஒரு நல்ல கான்வர்சேஷன் இருந்தது மேம். ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறத தாண்டி ஒரு கான்வர்சேஷன் இருந்தது. இப்படிப்பட்ட கான்வர்சேஷன் கொடுத்தது ரொம்ப நன்றி. மே 9 படம் ரிலீஸ் ஆகுது, வெற்றி பெற வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட்டில் உங்களை சந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. உங்களை எல்லாரையும் சக்சஸ் மீட்ல பாக்குறதுக்கு நாங்க ரெடியாக தான் அவளோட இருக்கிறோம். ஓகே, ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.